நான் எங்க இருக்கேங்கிறது உனக்கு தேவையில்லை. நான் தான் சொல்றேன்ல, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். நீ இருக்கிற இடத்துக்கே பணத்தை நான் கொண்டு வரேன். பிருத்வி, பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சா நான் பண்றதெல்லாம் வேற லெவல். ரெடி, போன கொடு. கொடுக்குறேன். போன் தானே கொடுக்குறேன். இங்க என்னமோ ஸ்கெட்ச் போட்டுருந்திய எங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தரேன். பட்டா பிருத்வி, போன கொடு. பிருத்வி, பிருத்வி, நான் பேசிட்டு இருந்தது எங்க அம்மா கிட்ட. ஓ அப்படியா? அப்படின்னா எதுக்கு எங்க கிட்ட மறைச்சு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் சரி, சூரியன் நான் சொன்னார்ல இந்த வேலை முடிகிற வரைக்கும் யாரும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு. பிருத்வி, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காடா. இதெல்லாம் என்னால தான்டா. நான் தான் காரணம். மச்சான் என்னடா சொல்ற நீ? நான் ஐடி வேலை தேவையில்லைன்னு நினைச்சேன். அரசாங்க வேலை கிடைக்கும்னு பெரிய கனவெல்லாம் கண்டேன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தன் பெரிய ஆசாலாம் காட்டினான். என்ன நம்ப வச்சான். அதுக்காக வீட்டுல எங்க அப்பா கிட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் நான் கேட்டு வாங்கினேன்டா. என் கெட்ட நேரம் அந்த ஏமாத்துக்காரன் ராத்திரியோட ராத்திரியா என் படத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்டா. 5 லட்சம் ரூபாய் நான் எங்க இருந்தா கொண்டு வருவேன்? சேர்த்து வச்ச பணத்தை பறி கொடுத்துட்டேன்னு அழுதுகிட்டே எங்க அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரா. நாளைக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசின டௌரிய கொடுக்கலனா கல்யாணம் நடக்காதுன்னு கதறாரு. இந்த விஷயத்தை கேட்ட என் தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ணிருக்கா மச்சான். கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்புல என் தங்கச்சி தங்கச்சி அழாதடா ரகு. ஐ அம் வெரி வெரி சாரிடா மச்சான். நான் வேணும்னு பண்ணலடா. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன்டா. எல்லாம் சரியாயிடும் மச்சான். ஐ அம் ரியலி சாரிடா ரகு. ரே பிருத்வி. ஆ மச்சான், ஒரு நிமிஷம் வந்துட்டேன்டா. ஆ மச்சான், உள்ள போலாம். ஏ விடு. ஏய் சும்மா கத்தாத. வாய மூடு. எங்க கூட்டி போறீங்க? தக்கரே. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி. தீபு, தீபு எங்க இருக்கம்மா? கொய்யால முதல்ல கூட்டு போடா. ஏய் சத்தம் போடாம சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடு. சும்மா கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? தின்னு. இப்படி எல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை உனக்கு. இந்த லைஃப்ல எல்லாத்தையும் கத்துக்கணும். வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. தைரியமா இருக்க. இந்த லைட்டு